ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான, டெலிஷியஸான, அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ சீசன் இப்போ போயிட்டுருக்கிறதுனால இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே நம்மளோட சேனலுக்கு கீழே தெரியிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளும் உங்களுக்கு வியூ ஆகும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சேர்த்தே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ டெலிஷியஸான இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த புட்டிங் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதோடைய பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் சீவிட்டு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம இதில் இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நான் பெரிய மாம்பழமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் மீடியம் சைஸில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய மாம்பழமாக எடுத்திங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. இதில் மீடியம் சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மாம்பழம் சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் புட்டிங் ரெசிபி கரெக்டாக வரும், இல்லைன்னா சரியாக வராது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான மில்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச நல்ல திக்கான மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச திக்கான மில்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மேங்கோ பல்ப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கூட கைவிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக இது கெட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மேங்கோ பல்ப் நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் வர வரைக்கும் தான் நீங்கள் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைனா கட்டியாயிரும். ஸோ நம்மளுக்கு சரியான புட்டிங் கிடைக்காம போயிடும். அதனால் ஃபுல் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம இந்த லெமனை பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புட்டிங் நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த மோல்டில் இந்த புட்டிங்கை நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அந்த மோல்டில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த புட்டிங் செஞ்சுட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனில் இருக்கிற மோல்டை ஃபஸ்ட்டே ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் இது எல்லாத்தையுமே ஊற்றி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் 2 hours ஆவது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போது 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லாம் இந்த மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பிளேட்டில் மாற்றுறப்போ ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். பட் இதை நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வைக்கக்கூடாது. சாதாரணமாக ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே போதும். பட் கண்டிப்பாக நீங்கள் 2 hours ஆவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்போ தான் இந்த புட்டிங் நல்லா செட் ஆகும். மோல்டுலேருந்து எடுக்கிறப்போயும் ஈஸியாக வரும். இப்போது இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம்.
உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செர்ரி அண்ட் மின்ட் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட நீங்கள் இதை வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனாலும் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நட்ஸ் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா டெக்கரேட்டிவாக கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. புட்டிங்னா மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மேங்கோவில் செய்யக்கூடிய இந்த புட்டிங் ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இன்கேஸ் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரியிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.